Fourth question, express the following decimal expression into rational number. ஒரு decimal expression கொடுத்திருக்கான், அதை வந்து rational number convert பண்ணணும். first subdivision 0.24 bar. first கொடுத்திருக்கதை x ன்னு எடுத்துக்கலாம். இப்போ x equal to 0.24 bar. இதை எப்படி எழுதிக்கலாம்? 0.242424 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு பிறகு ரெண்டு நம்பர் இருக்குது, 1 2 ரெண்டு நம்பர் இருக்குது. அப்போ வந்து 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100x = 100 × 0.24 பார். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் போகும். அப்போ 24.242424 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஏன்னா ரெண்டு நம்பர் 1 2 இந்த இங்கே வந்து தள்ளி பாயிண்ட் வரும்போது 24.2424 வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வந்து செகண்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் இக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். ரெண்டாவது இக்குவேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 100x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 24.2424 எக்ஸெட்ரா மைனஸ் 0.242424 எக்ஸெட்ரா 100லேருந்து 100x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 99x ஈக்குவல் டு இதை வந்து மைனஸ் பண்ணும்போது 24.2424 எக்ஸெட்ரா 0.2424 எக்ஸெட்ரா இது வந்து 0 ஆயிரும். பாயிண்ட் இங்கே 24 மட்டும் இருக்கும். இப்போ 24. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 24/99. இப்போ வந்து ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளோதான். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 24/99. செகண்ட் சப்டிவிஷன் 2.327 பார். அதே மாதிரி தான் கொடுத்துருக்கதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 2.327 பார். இதை எப்படி எழுதிக்கலாம்? 2.327 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு பிறகு 3 நம்பர் இருக்கிறதுனால 1000 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாயிண்ட் வந்து 3 நம்பர் தள்ளி போகும். இப்போ 2327.327 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம், இது செகண்ட் இக்குவேஷன். செகண்ட் இக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். இப்போ வந்து 1000x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2327.327 எக்ஸெட்ரா மைனஸ் 2.327 1000ல் எக்ஸ் போச்சுன்னா வந்து 999 எக்ஸ் ஈக்குவல் டு 2327.327 எக்ஸெட்ரா இங்கே வந்து 2.327 எக்ஸெட்ரா இது வந்து 0 ஆகிரும். 7ல் 2 போச்சுன்னா 5, ரிமைனிங் 2325 இருக்கும். இப்போ 2325. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2325 டிவைடட் பை 999 தான் இது ஒரு ரேஷனல் நம்பர். தேர்டு சப்டிவிஷன் மைனஸ் 5.132. இது வந்து பார் எதுவுமே இல்லை, அதனால கொடுத்துருக்கதை டைரெக்டாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. மைனஸ் 5.132. பாயிண்ட்டுக்கு பிறகு 3 நம்பர் இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் 1000 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேலே 1000 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் எல்லாம் போயிடும். மைனஸ் 5.132/1000 இருக்கும். இப்போ கட் பண்ணிக்கலாம். 5 × 2 10, 0 0 2 2 4, 4ல் 5ல் 4 போச்சுன்னா 1 இருக்கும். 11, 5 × 2 10, ரிமைனிங் 1 இருக்கும். 13 இருக்குது. 6 × 2 12, ரிமைனிங் 1 இருக்கும். 12. அப்போ 6 × 2 12. இன்னும் 2க்கு கொடுக்கலாம். 2 2 4, ரிமைனிங் 1 இருக்கும். 10, 5 × 2 10, ரிமைனிங் 0 அப்படி போட்டுக்கலாம். 1 × 2 2, 2 2 4, ரிமைனிங் 1 இருக்கும். 16, 8 2 16, 3 3 2 6. இப்போ வந்து 2க்கு போகாது, இது வந்து 5க்கும் போகாது, 2க்கும் போகாது. அப்போ ரிமைனிங் ஆன்சர் இது தான் எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1283/250 த ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் 3.17 பார். இப்போ வந்து 7க்கு மேலே மட்டும் பார் இருக்குது. கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 3.17 பார் ஈக்குவல் டு 3.177 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அது போட்டுக்கலாம். இப்போ ஒரு நம்பருக்கு மேலே பார் இருக்கிறதுனால 10 × x ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் தள்ளி புள்ளி போகும். இப்போ 31.77 இது வந்து ஃபர்ஸ்ட் இக்குவேஷன், இது வந்து செகண்ட் எடுத்துக்கலாம்.
இப்போ பாயிண்ட்க்கு பிறகு ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100x ஈக்குவல் டு இப்போ வந்து பாயிண்ட் ரெண்டு நம்பர் தள்ளி போகும், 17க்கு அங்கே போகும். இப்போ 317.777 எக்ஸெட்ரா. இது வந்து தேர்ட் இக்குவேஷன். இப்போ தேர்ட் இக்குவேஷனையும் செகண்ட் இக்குவேஷனும் மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 3 மைனஸ் 1. இப்போ 100x மைனஸ் 10x equal to 317.77 etc. minus 31.77 etc. 100ல 10 போச்சுன்னா 90x 317.77 etc. 31.77 etc. இது வந்து 0 ஆகிரும். 7ல 1 போச்சுன்னா 6, 11 இருக்கும், இங்கே வந்து 2 ஆயிரும். 11ல 3 போச்சுன்னா 8, ரிமைனிங் 2, 2, 8, 6. இப்போ x equal to 286/90. இப்போ கட் பண்ணலாமா? 2க்கு கொடுத்து பார்ப்போமா? 4 to 8, ரிமைனிங் 1 இருக்கும், 5 to 10. 1 into 2, 4 to 8, 3 to 6. இப்போ x equal to 143/45. The answer.